திருமலை மாலதி, மாலதி திருமலை, திருமலை பேர் பொருத்தத்துக்கு ரொம்ப வேஷமா தான் இருக்கு. ஆனா யோ என்ன ஆனாவது ஆவணாவது பாரு. அதுல ஜாதக பொருத்தம் தான் சரியில்லையா? சரியில்லைன்னு இல்ல. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, மொத்தத்துல சிம்ம லக்னம். இந்த ஜாதகம் வந்து ரொம்ப பிரம்மானந்தமா நல்ல அதிர்ஷ்ட ஜாதகம்னு அதுக்குன்னா சொல்ல வர்றேன்னா. அப்போ முகூர்த்தத்துக்கு நாளே குறிச்சிடுங்க. அதுக்குன்னா இப்பவே குறிச்சு விட்டா போறது. இறையா என்ன அவசரப்படுற? ஏத்த எதுக்கு நம்ம மாலதி ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டா? கேட்க வேண்டியதுதான். அதுக்கு இதுதான் நல்ல சமயம். நீங்க மேலே போங்க, நாங்க ரெண்டு பேரும் இதை பாத்துக்கிறோம். சரி. யோ நான் யாரு தெரியும்ல? என்ன அப்படி கேட்டுல? நன்னா தெரியுமே, நீங்க டாக்டர் வாழணும்னு எனக்கு தெரியுமே. ஆமா, நான் டாக்டர் வாழ், நீரு ஜோசியர் வாழ். ஏறக்குறைய ரெண்டு வாழும் ஒண்ணுதான். தரும் முதல்ல இந்த பஞ்சாங்கத்தை மூடும். இந்த பணத்தை வாங்கிக்கும் சீக்கிரமா. அதாவது ஒரு 2 நாளுக்குள்ள ஒரு முகூர்த்தத்தை பாரு. இவ்வளவு தானே? இப்பவே முகூர்த்த பத்திரிகை எழுதி உங்க கையில கொடுத்துட்டு போயிடுறேன். ரொம்ப சரி. அழாதே அம்மா அழாதே. எனக்கு அப்பவே தெரியும் அந்த செல்வம் உன் கால் செருப்ப தொடக்க கூட லாயக்கில்லாதவன்னு. ஆத்திர வேண்ட உன்னை தூக்கி விட்டான்னு அதுக்கு ஒரு 1000 ரூபாய் அவன் மூஞ்சில விட்டு எறிஞ்சுட்டா போச்சு. எழுந்திரு மாலதி. அத்தானை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசையும் பாசமா இல்லாம, உனக்கு தெரியுமா முகூர்த்தத்துக்கு கூட நாள் குறிச்சாச்சு. என்ன பேசாம இருக்க? கல்யாண பெண்ணுன்னா தலையை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும்னு இருக்கியா? மாலதி, நானும் அத்தானும் பஜாருக்கு போயிட்டு வந்துடுறோம். யாரு நீ? உனக்கு இங்க என்ன வேலை? என்னையா யாருன்னு கேட்கறீங்க? இல்ல உங்க பாட்டம் ஒண்ணுமையா? பாட்மன், இந்த நாயை உள்ள விடாதே. பையா ஓ ஓ நாய்க்காவது சமயத்திலே எதிரியை கடிக்க தைரியம் இருக்கிறது, மனிதனுக்குத்தான் அது கூட இல்லையே. சத்தியத்துக்கா உன்னை கட்டி சின்ன கூட நீ தயாரா இருக்கவே. போ செல்வம் போ. போகிறேன் சித்தி, போகிறேன். உலகம் எதிர்த்தாலும் உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று உறுதி சொல். போ செல்வம் போ. போகிறேன் சித்தி, யார் எதிர்த்தாலும் போகிறேன். இதோ போகிறேன். ஏன் இந்த அமக்களம்? எதற்காக இப்படி விழுந்தெடுத்துக் கொண்டு ஓடி வருகிறீர்கள்? யாரும் இல்லாத வேளையில் என்னை கொன்று குழிதோண்டி புதைத்து விடலாம் என்ற எண்ணம் தானே? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். உங்கள் வஞ்சக நெஞ்சே எனக்கு நஞ்சாகி விட்டது. அந்த நஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்களில் என்னை கொன்றுவிடும். நீங்களும் உங்கள் சித்தியும் நிம்மதியாக வாழலாம். போய் வாருங்கள். நில் மாலதி, நான் உன்னை கொல்ல வரவில்லை. கொஞ்சம் வந்தீர்களாக்கும். அதற்குத்தான் தங்கம் இருக்காளே. படித்தவள் இப்படி பேசுவது எனக்கு பரிதாபமாய் இருக்கிறது. குருடனுக்கு கூட பார்வை கொடுக்கும் கல்வி உன் கண்களை மட்டும் குருடாக்கி விட்டதா என்ன? ஆமாம், சித்தியின் காதல் உங்கள் கண்களை குருடாக்கியது போல கல்வி என் கண்களை குருடாக்கித்தான் விட்டது. இரண்டும் இல்லை மாலதி, நாம் இருவரும் அவசரப்பட்டு ஆத்திரத்திற்கு அறிவை பலி கொடுத்து விட்டோம். இது உங்கள் சொந்த கற்பனையா, இல்லை சித்தியின் இரவல் கற்பனையா? நான் சொல்வதை நம்பு மாலதி. என் சித்தி நான் வழிபடும் கடவுள். என் சித்திக்கு பாவம் செய்பவர்களும் ஒன்றே, புண்ணியம் செய்பவர்களும் ஒன்றே, நன்மை செய்பவர்களும் ஒன்றே, தீமை செய்பவர்களும் ஒன்றே. எல்லா மனிதருக்கும் என் சித்தி காட்டு உலகம் ஒரே உலகம்தான். அந்த உலகம் மோட்சமும் அல்ல, நரகமும் அல்ல. அன்பு உலகம் மாலதி, அன்பு உலகம். அந்த அன்பு உலகத்தில் என் காதலுக்கு மட்டும் இடமில்லையா? ஏன் இல்லை? நிச்சயம் உண்டு. இல்லாவிட்டால்
நான் உன்னோடு சேர்ந்து சாவதற்கு இவ்வளவு தூரம் வந்திருப்பேனா? சாவதற்கா? வேறு வழி. என் சித்தி உன்னிடம் உண்மையை எடுத்து சொல்ல சொன்னார்கள். நீ அதை நம்பினால் உன்னுடன் என்னை வாழச் சொன்னார்கள். நம்பாவிட்டால் உன்னோடு சேர்ந்து என்னையும் சாகச் சொன்னார்கள். அப்படியானா? நீ கேட்டது மட்டுமல்ல, பார்த்தது கூட பச்சை போய். கண்ணிலே விழுந்த மண்ணை ஊதிய காட்சி என்னை காணாது கோபம் கொண்டிருந்த உன் கண்களுக்கு காதல் காட்சியாக பட்டிருக்கிறது. விஷயம் அவ்வளவுதான். யார் யாரை காதலிப்பது? சித்தியை மகனும், மகனை சித்தியுமா? ஐயோ, வெட்கக்கேடு. இன்னும் அவ்வளவு தூரத்திற்கு துணிந்து விடவில்லை மாலதி. நாங்கள் சத்தியத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆமா, நாங்கள் சத்தியத்தில் இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அந்த சத்தியத்தை கொண்டு வாழ்வதை விட நாங்கள் சாவதற்கு தயார். என் அப்பா சாகும்போது என்னையும் என் அறுவை சித்தியையும் மட்டும் விட்டு செல்லவில்லை. எங்களுடன் உலகத்திற்கு தெரியாமல் ஒரு சின்னஞ்சிறு ஜீவனையும் என் சித்தியின் வயிற்றிலே விட்டு சென்றார்கள். அதனால் வந்த விபரீதங்கள் தான் இவ்வளவும். நான் சொல்வதை நம்பு மாலதி, நான் சொல்வதை நம்பு. இது உண்மையானா என்னை நீங்கள் ஏன் வெறுக்க வேண்டும்? வறுமையில் காதலை வளர்த்து என் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையையும் ஏன் கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் தான். நிஜமாகவா செல்வம்? ஆமாம் மாலதி. ஐயோ, நான் எவ்வளவு பொல்லாதவள்! ஊடார் பேச்சை உண்மை என்று நம்பி உங்களையும் உங்கள் சித்தியும் என்னவெல்லாமோ பேசிவிட்டேனே. என்னை மன்னியுங்கள் செல்வம். நீதான் என்னை மன்னிக்க வேண்டும். ஆத்திரத்தில் அறிவை இழந்து உன்னை நான் அடித்து விட்டதற்காக. அந்த கைகளால் உடனே என்னை அணைக்க வந்தீர்களே, அதுவே எனக்கு போதும். எல்லாம் காலத்தின் கோலம். நான் வருகிறேன் மாலதி. நில்லுங்கள் செல்வம். இனிமேல் என்னை விட்டு நீங்கள் பிரிந்திருப்பது. மாலதிக்கு கல்யாணமாமே. மாப்பிள்ளை யாரோ திருமலையா? அது யார் அந்த திருமலை? அவர்தான் அப்பா, மாலதி அத்தான். அத்தானா? ஓஹோ, விஜயாவோட அண்ணன் பர்மாவில் ஒருத்தன் இருந்தான். அவன் பிள்ளையா இருக்குமோ? அவரே தான்ப்பா. ஆமா, ஆசாமி எப்படி? கொஞ்சம் லூஸ். அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் இன்னைக்கே கல்யாணம். இன்னைக்கு வேண்டாமா, நாளைக்கு போகலாம். சரிதான்ப்பா. ஏற்பாடெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல. மாலத்திய மணமகளாக்கி மணப்பந்தலுக்கு அனுப்ப வேண்டாமா? அந்த ஏற்பாடெல்லாம் நான் கவனிச்சுக்கிறோம்னு சொல்றோம். அதுவும் சரிதான். இருப்பது நான் ஒருத்தி, எத்தனை வேலையதான் கவனிக்கிறது. மாலதி, கமலா, எல்லோரும் சீக்கிரமா படுத்துக்குங்க. திங்கசேத்திரம் தேஜோமயம் அம்சம் பாகம் சடாகம் சரணம் பிரபத்யே. சூர்யகிரகாய நமஹ, சூர்யகிரக அதிதேவதாய நமஹ. நிறுத்தையா, உனக்கு எனக்குமா கல்யாணம் நடக்க போகுது? என்னதானே அழைச்சிட்டு வர சொல்றேன். இந்த மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வருவாங்க. யாரையா நீ? அதுக்கு என்ன அம்மா, குழந்தைய கொண்டுட்டு வரீங்களா? அழைச்சிட்டு வரேன். அழகாம நானும் தேடிட்டு இருக்கோம். எங்க போனா தெரியலையா? தெரியலையா? டெல்லி அறியாயா? மாப்பிளைய காணோமா? எங்கடி? எங்க போயப்பா? மாப்பே, மாப்பே, மாப்பே! எங்க காணோம்? எங்க காணோம்? பண்ணி காணுமா? மணப்பெண்ணையா? எங்க போயிருப்ப? யாரும் மனப்பில்லையா? கல்யாணத்திலே காணோம். அப்பவே சொன்னேன், அந்த காதல் பைத்தியத்துக்கு என்ன கண்டா பிடிக்காதுன்னு கேட்டீங்களா? இப்ப யாரு மானம் போகுது? மானமாவது போறதாவது நீ இங்கேயே இரு. அவன் எங்க போயிருந்தாலும் சரி, நான் இப்பவே போய் அவனை எடுத்துக்கிட்டு வந்து எப்படியாவது இந்த முகூர்த்தத்தை நடத்தி முடிக்கிறேன். ஏம்மா, செல்வம் வீடு எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஓ, அந்த வீடுதான். அங்க ஒருத்தரும் இல்லையே. செல்வத்துக்கு கோயில்ல கல்யாணமா, அங்க போயிருக்காங்க. கல்யாணமா?
எல்லாம் முடிந்து விட்டு தாங்களும் ஆசீர்வதியுங்கள். என்ன தைரியம் வழி உனக்கு? நீ செய்த அயோக்கியத்தனத்துக்கு நான் ஆசீர்வாதமா செய்யணும்? ஆசீர்வாதம் ஏன்? அந்த பொய்க்கு பயலுக்கு நீ ஒரு பெண்டாட்டி இருக்கிறது போதாதா? இன்னொரு கண்ணாட்டி வேணுமா? அம்மா அம்மா, இது என் சொந்த விஷயம். இதில் நீங்கள் அனாவசியமாக தலையிட வேண்டாம். எதடி உன் சொந்த விஷயம்? 4 பேருக்கு முன்னால என்ன எங்க தலைப்புனிய வைத்து விட்டு இங்க வந்து இந்த கல்விக்கு மாலையிடுறதா சொன்ன விஷயம்? ஆமா, அகம்பாவத்தோடு பார்க்கும் உங்கள் கண்களுக்கு அவர் கழுதைதான். அன்போடு பார்க்கும் என் கண்களுக்கு அவர் என் ஆசைக்கு உந்த கணவர். அந்த ஆசை புகந்த கணவனை கைவிட விட்டால் என் ஆசைய காரணம் கூட நீ கண்ணால் பார்க்க முடியாது. வேண்டாமே, அழியும் உங்கள் செல்வத்துக்கு பதிலாக அழியாத அன்பு செல்வம் எங்களிடம் இருக்கிறது. அதுவே போதும். என்ன ஆணவம் உனக்கு? நீங்க நான் உனக்கு தாய் இல்லை, நீங்க எனக்கு மகனும் இல்லை. நீங்க கொஞ்சம் வரீங்களா? நீயும் வாமா. என்னம்மா என்ன இங்க மாலதி? மாலதியா? அவளுக்கு நான் தாயும் இல்லை, எனக்கு அவ மகனும் இல்லை. என்ன செய்யறதுன்னு நான் வரும்போதே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆப்த நண்பரான நீங்கள் தான் ஆபத்தில் உதவணும். இனிமே உங்க மகள் தான் என் மகள். என் சொத்தெல்லாம் அவள் சொத்து. அவளை நான் ஸ்வீகாரம் எடுத்துக்கிறேன். இந்த கல்யாணத்தை எப்படியாவது இன்னைக்கு நடத்தி நீங்கள் தான் என் மானத்தை காப்பாற்றணும். தாயில்லாத அவளுக்கு நீங்க தாயா இருக்கிற பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் குழந்தை ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ரேட்டா. என்னப்பா? ரீட்டா, இனிமே நீதான் என் மகள். அப்படின்னா அந்த ஓடிப்போன ஸ்தானத்திலிருந்து நீ என் மருமகனுக்கு மாலை இடணும்னு சொல்றேன். இது என்ன பேடிக்கை? அப்பா நான் தாமா உன்னை கேட்கணும்னு சொன்னேன். என்ன கேட்பானே அப்பா? என் சுதந்திரத்துக்கு இந்த கல்யாணம் குறுக்கே நிற்காமல் இருந்தா சரி. என்ன திருமலை, அத்தை, ரீட்டா சொன்னது காதுல விழுந்ததா? விழுந்தது விழுந்தது. சுதந்திரம் என் பிறப்புரிமை என்று சொன்ன திலகர் கூட்டத்தைச் சேர்ந்தவன் நான். அவருக்கு குறுக்கே யார் நின்றாலும் சரி, அவர்களெல்லாம் என் விரோதி. பலே, அப்ப வாங்க, முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஓ, எங்களை ஆசீர்வதியுங்கள், இருந்திருங்கள். எல்லாம் வல்ல பராசக்தி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குறை வராது. அத்தை, எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. கும்பிடு. ரேட்டா, விழுந்து கும்பிடு. அத்தை நம்ம தெய்வம் இல்ல. இந்த காலை பிடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது. அப்படி சொல்லு ரீட்டா, அப்படி சொல்லு. கேட்டியா திருமலை? கேட்டேன் கேட்டேன். தலை போறதா இருந்தாலும் தன்மானத்தை விடவே கூடாது. பேஷ் பேஷ். தங்கச்சி உங்க கூட சேர்ந்து வேலை செய்யறாப்புல இருக்க. சொன்னா கேட்டாதானே? அண்ணனுக்கு வேலை கிடைக்கிற வரையில நானும் உங்க கூட வேலை செய்வேன்னு ஒரே பிடிவாதம் பிடிக்கிறா. அதுக்காக இனிமே நான் காத்துக்கிட்டு இருக்க போறதில்ல. நாளைக்கே ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க? நோ வேகன்சி, வேலை காலி இல்லைன்னு தினம் 4 போர்டு எழுதி கொண்டுட்டு போய் கடத்தருவுல விற்க போறேன். நல்ல பிசினஸ் தான். நானும் நாளையில இருந்து வீட்டு வேலையெல்லாம் மாமி கிட்ட விட்டுட்டு வேற வேலை பார்க்க போறேன். என்ன வேலை பார்க்க போற? அத சொல்ல மாட்டேன். சொன்னா நீங்க போட்டிக்கு வந்துடுவீங்க. யாருக்கு மணியாடு? என் பெண்டாட்டிக்குன்னு எழுதுங்க. வெண்டாட்டி இருக்கட்டும், வேற சொல்லு. பேரு முனியம்மா. நான் மோதியவனு செல்லமா கூப்பிடுறேங்க. விலாசம்? காட்டுப்பாகம், கைலாசபுரம் பஸ்ட்டுங்க. எத்தனை ரூபா? 10 ரூபாங்க. எங்க ஊர்ல நோட்டு செல்லாதன்னு அத்தனை வெள்ளி பணமா கொண்டு வந்துருக்கீங்க. அப்படியே எடுத்துக்கிட்டு போய் கொடுக்க சொல்லி எழுதுங்க. சரி, அபராதத்தை எடு. ஆமா. ஆமா, படிச்சிருந்தா நீ இவ்வளவு புத்திசாலியா இருப்பியா? அதனால உனக்கு ஒரணா அபராதம் போட்டிருக்கேன். எடு. ஐயா முதலாளி வாங்க, ஐயா முதலாளி வாங்க,
நோ வேகன்சி போட்டு பாருங்க ஐயா முதலாளி வாங்க. வேலை இல்லை போட்டு பாருங்க ஐயா முதலாளி வாங்க. போட்டு வாங்குங்க. வேலை கேட்கும் பேரை விரட்டிய ஓட்டும், வேலை கேட்கும் பேரை விரட்டிய ஓட்டும் மேலான போட்டுங்க. ரூபாய் ஒன்னே ஒண்ணு தாங்க ஐயா முதலாளி வாங்க. வேலை இல்லை போட்டு பாருங்க ஐயா முதலாளி வாங்க. படித்தவர் வேலை தேடி வந்தால் இதை காட்டலாம், படித்தவர் வேலை தேடி வந்தால் இதை காட்டலாம். பேங்கு முதல் ஹோட்டல் வரை எங்கும் இதய மாட்டலாம், பேங்கு முதல் ஹோட்டல் வரை எங்கும் இதய மாட்டலாம். கெட்டியான வேலை கிட்டே வந்து பாருங்கோ, கெட்டியான வேலை கிட்டே வந்து பாருங்கோ. போனா வராது பொழுது போன கிடைக்காது, போனா வராது பொழுது போன கிடைக்காது. ரூபாய் ஒன்னே ஒண்ணு தாங்க, ரூபாய் ஒன்னே ஒண்ணு தாங்க ஐயா முதலாளி வாங்க. நோ வேகன்சி போட்டு பாருங்க ஐயா முதலாளி வாங்க. நோ வேகன்சி, நோ வேகன்சி, நோ வேகன்சி. யாரும் என்னை பார்த்த இடமெல்லாம் சொன்னது வேலை இல்லை நோ வேகன்சி என்பது. யாரும் என்னை பார்த்த இடமெல்லாம் சொன்னது வேலை இல்லை நோ வேகன்சி என்பது. ஹலோ ஜாலி ஜாலி சொந்த வியாபாரி இன்றே நான். ஹலோ என்ன பாட்டி, என் மவளுக்கு கடிதாசி எழுதணும். கொண்டாங்க. என்ன எழுதணும்? பேர புள்ள, பேத்தி, மவ, மருமவ புள்ள எல்லாருடைய க்ஷேமத்தையும் கேட்டு எழுது. எழுதியாச்சு. அப்புறம் கொல்லையில நட்ட முருங்கைக்களை துளுத்துடுச்சா, எருமை கண்ணு போட்டுடுச்சா, போட்டு இருந்தா என்ன கண்ணுன்னு விவரமா பதில் எழுதி சொல்லு. விலாசம் அதுதான் செங்கல்பட்டு போஸ்ட், சேவல்பேட்டை கிராமத்தில் இருக்கும். சின்னையாரெட்டி பார்த்து பொன்னையாரெட்டி கையில் கொடுத்து கன்னியாரெட்டி படித்து என் மவ எச்சுமிக்கு சொல்ல கடவுதுன்னு எழுது. நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் ஒரே மூச்சில் எழுதி முடிச்சுட்டேன். பாட்டி எங்க எனக்கு கால்னா இந்த அம்மா. ஏய் திருடி, கண்டுபிடிச்சிட்டேன் பார். கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்ச மாதிரி போஸ்ட் ஆபீஸ்ல என்ன அவர் கண்டுபிடிச்சிட்டார். அதத்தானே சொல்ல போறீங்க, சொல்லுங்களேன். ஏய் திருடி, எனக்கு தெரியாம அந்த வேலையை செய்யணும்னு நீ பாத்திய முடிஞ்சுதா? கண்டுபிடிச்சிட்டேன் பார். இதாங்க சித்தி. எப்ப இவருடைய தயவு நமக்கு கிடைச்சு போச்சோ இனிமே நமக்கு ஒரு குறையும் இல்லை. என்ன சொல்றது? என்ன நடந்தது? ஏமா அப்படி இருக்கே சொல்லு. அதை ஏன் கேக்குறீங்க? இந்த ஓட்டக்காரை எடுத்துக்கிட்டு நான் வெளியே போனா என் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் என்ன பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. எனக்கு அவமானமா இருக்கு. இவ்வளவுதானே? நாளைக்கு அதை மாத்திட்டு ஒரு நல்ல பெரிய காரை வாங்கிடு. இன்னும் ஒரு சின்ன விஷயம். நம்ம வீட்டுல இருக்க பாருங்க பர்னிச்சர், இதெல்லாம் எந்த தலைமுறையில் வாங்கினதுன்னு ரீட்டா சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கத்த. அதையும் மாத்திடும். சரி. ஏன் ரீட்டா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஆமா போங்க, கொஞ்சம் கூட ஃப்ரீடம் இல்ல. எடுத்ததுக்கெல்லாம் அந்த அம்மா கையை எதிர்பார்த்துக்கிட்டு.
அதுக்கு என்ன செய்ய சொல்றேன்? சொல், செய்யறேன். உங்களுக்கு தெரியாதாக்கும், அந்த அம்மா பேர்ல பேங்க் அக்கவுண்ட் இருக்கிற வரையிலும் நமக்கு என்ன பிரயோஜனம்? ஓஹோ, அதுக்காகவா? நாளைக்கே மாத்திட்டா போகுது. வேலை காலி இல்லை போர்ட், நோ வேக்கன்சி, விலை ₹1 தான் சார். நோ வேக்கன்சி போர்ட். வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க ஒவ்வொரு கடையிலையும் கம்பெனியிலையும் மாட்டி வைக்க வேண்டிய போர்டு சார். விலை ₹1 தான். வேணுமா? என்ன வியாபாரம் தம்பி? காலத்துக்கேற்ற வியாபாரம். ஆமா, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். மாலதி வீட்டுல பாத்திருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த திருமலை கூட உங்க பேர்ல ஏதோ திருட்டு குற்றம் சாட்டி வெளியே அனுப்பிட்டான். அதனால என்ன, நான் பிழைக்காமையா போயிட்டேன். இப்ப நீ வா. எங்க என்னுடைய வியாபாரம்? அது நாசமா போட்டோம். இனிமே உனக்கு உன் வேலையை பத்தி கவலையே வேண்டாம். இந்த விலாசத்துல நாளைக்கே நீ என்ன வந்து பாரு. நான் உனக்கு ஒரு நல்ல வேலையா வாங்கி தரேன். ரொம்ப சந்தோஷங்க. வீட்டுக்கு வாங்கல, மாலத்திய பாத்துட்டு போலாம். அதுக்கு இது சமயம் இல்ல. அந்த சமயம் வர்றப்போ நீ அழைக்காம நானே வருவேன். நீ இப்ப போய் வர. ரொம்ப சந்தோஷம். வரட்டுமா? இது மாலத்திய நான் ரொம்ப விசாரிச்சாக சொல்லு. சொல்றேன்.